ஸோ மிதுன ராசி இந்த ஆடி மாதத்தில் என்ன சூப்பர் டூப்பர் விஷயம் நடக்க போகுதுன்னா, சிங்கிளாக இருக்கவங்க கமிட் ஆகிறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆக்சுவலாக ஆடி மாதம்னா மேரேஜ் ஆகாது, என்கேஜ்மெண்ட் நடக்காது அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பட் இவங்களுக்கு அது நடக்கும். என்ன விஷயம் பண்ணால் அது வந்து அவங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆகும். தேவையில்லாத விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறது நல்லது. சில பேர் ஈகோவை கூட ரிலீஸ் பண்ணி சில பேர்கிட்ட காம்ப்ரமைஸாக பேச பார்க்கலாம். பண்ணும்போது ஒரு நியூ பிகினிங் உருவாகும். என்ன மாதிரியான விஷயங்களை ஆடி மாதத்தில் பண்ணுறதை தவிர்க்கணுமா? பெரிய காரியங்கள் எதுவும் செயல்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அதுவும் ஃப்யூச்சருக்கான விஷயங்கள். இப்போ ஃப்யூச்சர் ஒரு மிதுன ராசி என்பர்கள். ஸோ இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வந்து ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான ஒரு சூப்பர் டூப்பர் விஷயம் நடக்க போதுமா? ஸோ மிதுன ராசி இந்த ஆடி மாதத்தில் என்ன சூப்பர் டூப்பர் விஷயம் நடக்க போகுதுன்னா, சிங்கிளாக இருக்கவங்க கமிட் ஆகிறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அந்த திருமணத்துக்காக வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அண்ட் வந்து சில பேருக்கு ஆக்சுவலாக ஆடி மாதம்னா மேரேஜ் ஆகாது, என்கேஜ்மெண்ட் நடக்காது அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பட் இவங்களுக்கு அது நடக்கும். அதுக்கான ப்ராசஸ் உருவாகும். அதுதான் சூப்பர் டூப்பராக அவங்களுக்கு வந்து நடக்கும். ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சரி செய்யக்கூடிய வகையில் ஏதாவது ஃபேமிலி வெக்கேஷன் ட்ரிப் போயிட்டு வருவாங்க. ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பாங்க. ஃபேமிலியோட கெட் டுகெதர் பார்ட்டி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் வந்து கலந்துப்பாங்க. இது இயல்பு தானே, இது நார்மலான விஷயம் தானே அப்படின்னு நினச்சா அதான் கிடையாது. ஸோ அந்த டைம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த கம்ப்ளீஷனே கிடைச்ச மாதிரி இருக்கும். மிகப்பெரிய ஒரு மனப்பூர்வமான திருப்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி ஃபேமிலியில் ஹாப்பினஸ் இருக்கிறதுன்றது வந்து நார்மலான விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த ஹாப்பினஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதே கிடையாது. ஸோ மிதுன ராசி அந்த விதத்தில் இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ஒரு லக்கியான மாதமாக இருக்க போகுது. ஸோ மிதுன ராசி என்பர்கள் வந்து இந்த மந்த்தில் என்ன விஷயம் பண்ணால் அது வந்து அவங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆகும். ஸோ மிதுன ராசி இவங்க என்ன பண்ணால் 100% சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற போது, தனக்கு தேவையில்லாத விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறது நல்லது. ஒரு ஆட்டிடியூடாக இருக்கலாம், இல்லை ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஒரு ஆக்ஷன் வைஸ் ஏதாவது ஒன்று இருக்கலாம், ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கலாம். அது அவங்களுக்கு தேவையில்லை பட் நான் செய்கிறேன் அப்படின்னு இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறது நல்லது. சில பேர் ஈகோவை கூட ரிலீஸ் பண்ணி சில பேர்கிட்ட காம்ப்ரமைஸாக பேச பார்க்கலாம். ஸோ இப்படியான விஷயங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு நியூ பிகினிங் உருவாகும். ஸோ அந்த நியூ பிகினிங்கில் தான் அவங்களோட ஹோல் சுச்சுவேஷனே மாற ஆரம்பிக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் தேவையில்லாத தனக்கு உபயோகம் படாத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணுறது நல்லது. நமக்கு வேண்டாம்னா அது வேண்டாம் தான், தள்ளி வைக்கிறது நமக்கு நல்லது இல்லையா? சூப்பர். ஸோ நமக்கு வேண்டான்றதை தள்ளி வைக்கிறத தாண்டி நமக்கு சிலர் வேண்டான்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ இவங்க மிதுன ராசி என்பவர்கள் ஒரு சிலர்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா எந்த மாதிரியான பர்சன்ஸ்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஸோ மிதுன ராசி இவங்க யார்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் போது, இந்த சொத்து தகராறு இருக்குது, பங்காளி பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குது, சொத்து தகராறு இருக்குது, ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பாகப்பிரிவினைக்கான பிரச்சனை இருக்குன்னா அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மேற்கொண்டு அவங்கக்கிட்ட பெரிய அளவில் வாக்குவாதம் டீலிங்ஸ் வச்சுக்கிறது அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஓகே. என்ன மாதிரியான விஷயங்களை ஆடி மாதத்தில் பண்ணுறதை தவிர்க்கணுமா? ஸோ மிதுன ராசி எந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கணும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் பெரிய காரியங்கள் எதுவும் செயல்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அதுவும் ஃப்யூச்சருக்கான விஷயங்கள். இப்போ ஃப்யூச்சர் ஒரு 5 வருஷம் கழித்து நான் இப்படி இருக்கணும், அதுக்காக நான் இப்போ இதை பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போடுறாங்க அப்படின்னா அது இந்த மாதம் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது. அது மாதிரி ஃப்யூச்சரை குறித்து அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும், பெரிய ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து இந்த மாதம் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ மிதுன ராசி என்பவர்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ எடுக்கணும்னா என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டோ இந்த மந்த் எடுக்கலாம்? ஸோ மிதுன ராசி இவங்களுடைய பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, டெய்லி ஏதாவது ஒரு புக்ஸ் வந்து படிக்கணும். நல்ல புத்தகம் நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம புக்ஸ் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாலேஜும் வளரும், அதிலிருந்து சில அனுபவங்களும் கிடைக்கும். அப்படி இவங்களுக்கு நாலேஜும் வளரக்கூடிய அனுபவம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்குன்னா நல்ல புத்தகங்களில் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் இவங்க ப்ரொஃபஷனை சார்ந்தோ இல்லை வேறு ஏதாவது சார்ந்தோ இல்லை லைக் ஆன்மீகம் ரீதியான புக்ஸ் கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு புக்ஸை வந்து படிக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதம். இந்த மாதம் அவங்க லைப்ரரி செட்டப்லாம் கூட பண்ணலாம், இந்த புக்ஸ் கலெக்ஷன் கூட வாங்கி வைக்கலாம். ஸோ புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கும் அதுக்கும் மேனிஃபெஸ்டேஷன் என்ன சம்மந்தம்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அவங்க படிக்கும் போது
கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த பர்பஸ் என்னன்றது ஏதாவது ஒரு வகையில் ட்ரிகர் ஆகும், தெரிய வரும், அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அது ஒரு பெஸ்ட்டான ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு. கண்டிப்பாக படிக்கிறது ஒன்று தான் ஒரு மனுஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஏன்னா நம்ம இன்னைக்கு சாதிச்ச நிறைய மனிதர்கள்ட்ட கேட்டோம்னா, எனக்கு அந்த புக்கு தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பர்சன்ஸை மாற்றிருக்கோம். கண்டிப்பாக மிதுன ராசி என்பர்களே பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு புக் எடுத்து படிங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த யூனிவர்ஸ் மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ மிதுன ராசிக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இந்த மாதம் ஏதாவது அவங்க க்ரியேட் பண்ண, ஏதாவது அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எதுவுமே முடிவில்லை, எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் இருக்குது அப்படின்றத அவங்க நம்பணும். நம்பி அவங்க ஒன்றும் இல்லை, அவங்களுடைய ஆசை இதுதான், என்னுடைய ஆசை இதுவாக இருக்குது, அதுக்கான ஆக்ஷன் கொடுக்கறதுக்கான எனக்கு அந்த சப்போர்ட், அந்த ஒரு ஃபிசிக்கல் சிஸ்டம் என்கிட்ட கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ இனிமேல் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூனிவர்ஸ் கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அதற்கான வழியை வந்து யூனிவர்ஸ் எப்போவுமே காட்டும் எல்லாருக்குமே. அந்த ப்ராசஸ் மட்டும் மேற்கொண்டால் போதும், நிச்சயமாக இவங்க ஏதாவது ஒரு நியூ பிகினிங்கை உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பர். அதாவது வந்து நம்ம எண்ணத்தை வந்து எண்ணமாக வச்சு இல்லாமல் செயல்படுத்தணும்னா அதுக்கான வழியை யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு ஒரு சூப்பரான மெசேஜை வந்து மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மிதுன ராசி என்பர்களே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் உங்களுக்கு புக்ஸ் பிடிக்கும்னா லவ் புக்ஸ் அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.